விஜய் சாரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் சாரோட பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து அவர் நாளை தீர்வுக்கு அப்புறம் செந்தூர பாண்டியன்ற படத்துலேருந்து நாங்கள் அவர் ரெகுலராக பண்ணியிருக்கோங்க. அவரோட நிறைய அசிஸ்டண்டாக அவருக்கு நான் தான் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு நான் ராஜசுந்தரம் மாஸ்டரோட அசிஸ்டண்டாக அவர் கூட நிறைய பண்ணியிருக்கேன். அவர் ஒரு பியூட்டிஃபுல் டான்சர். யார் விஜய் சார்ட்ட ஒரு பெரிய பெக்குலியாரிட்டி என்னன்னா, பயங்கர யூனிக்னஸ். அது எந்த ஹீரோடும் நான் பார்க்கல. எந்த அசிஸ்டன்ட், டான்ஸ் அசிஸ்டன்ட் பண்றாங்களோ அந்த அசிஸ்டன்ட் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். அப்படியே அவங்கள உள்ள வாங்கி அவங்கள மாதிரியே பண்ணுவார். நிறைய பாட்டு என்ன மாதிரியே நான் ஆடினா எப்படி இருக்குமோ அது மாதிரி நான் நிறைய சொல்ல முடியும். ஏப்பாப்பா நீ கொஞ்சம் இல்லை, அந்த பாட்டு நிறைய பாட்டு அது மாதிரி சொல்ல முடியும். அதே மாதிரி லாரன்ஸ் மாஸ்டர் மாதிரியே நிறைய பாட்டு பண்ணியிருப்பாரு. அவரை மாதிரியே இருக்கும் பார்த்து. ஸோ அதை அப்படியே உள்ள வாங்கி அதை கிரகிச்சு பண்றதுல விஜய் சாருக்கு நிகர் அவர் தான். அப்படியே பண்ணுவார். அது காட்ஸ் கிஃப்ட் அதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஆச்சரியமா இருக்கும். அவரோட டக்குன்னு அவருடைய ஒரிஜினாலிட்டி மறைஞ்சிடும். யார் அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களோ அவர் அப்படியே உள்ள வாங்கி அவரை மாதிரியே அதே மாதிரி இருக்கும். ஸ்டைலு, அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே அந்த அளவுக்கு அப்படியே உள்ள வாங்கிப்பாரு. அஜித் சார் எதியாவும் பண்ணுவார், கிரேஸாகவும் பண்ணுவார். அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஒரு நல்ல ட்ரை பண்ணுவார், நல்ல ஹார்ட் ஒர்க்கர் அவரும். சிம்பு சார் நல்ல பெஸ்ட் டான்சர். அவரை பற்றி ஒன்றும் சொல்றது ஒன்றுமே இல்லை. என்ன வேணா ட்ரை பண்ணுவார், எந்த லெவலுக்கு வேணா முயற்சி எடுப்பார். அவர் ஒரு நல்ல ஒரு டான்சர். தனு சார் பற்றி கேட்கவே தேவையில்ல. சிம்புவோட ஒர்க் பண்ணது நாங்கள் ரொம்ப இல்லைங்க. ராஜ் மாஸ்டர் அலைன்ற படம், அலை அடிக்குதுன்ற அந்த ஒரு பாட்டு தான் நாங்கள் பண்ணது. அந்த ஒரு பாட்டிலேயே நான் அவரோட ரொம்ப க்ளோஸாக பழக வேண்டிய நிலைமை வந்தது. நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டான்சர் அவர். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணது. ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுவார். ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப கஷ்டமான மூமெண்ட்ஸ் இருந்தால் கூட அதை ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுவார். இப்போ தமிழில் அப்கமிங் ப்ராஜெக்ட் மைனாக்கு அப்புறம் கும்கின்ற படம். அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட். இது வரைக்கும் தமிழ்நாடு தமிழ் சினிமா பார்த்திராத ஒரு ஒரு பரிணாமம் சொல்லலாம். இப்போ விஷுவல் ரொம்ப புதுசாக இருக்கும். அதில் நான் சிங்கிள் கார்டுங்க, ஃபுல் படம் நான் தான் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன். ரொம்ப நல்ல எனக்கு பேரை வாங்கி தரும். ஏன்னா அதில் ரொம்ப உணர்வுபூர்வமான, வெறும் கொரியோகிராஃபி மட்டும் இல்லை, நிறைய 2-3 சாங்ஸ் ரொம்ப டச்சிங்கான உணர்வுபூர்வமான சாங்ஸு. ஏன்னா கொரியோகிராஃபி டான்ஸ் நம்பர் பண்ணுறதை விட இந்த மாதிரி மாண்டேஜ் நம்பர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு டான்ஸ் மூமெண்ட் ஈஸியாக யோசிச்சு போட்டுடலாம். மாண்டேஜ் அப்படி இல்லை. அந்த கதையோடு இருக்கணும், அவங்க சொல்கிற அந்த சிச்சுவேஷனோட அது ஜெல் ஆகணும். அந்த அளவுக்கு அது ரொம்ப பார்க்கணும். ஸோ அப்படி எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது கும்கி. அது ரொம்ப எனக்கு பெரிய பேரை வாங்கி தரும். அடுத்து அவங்க ப்ரொடக்ஷன்லேயே சாட்டைன்னு ஒரு படம். அது ஒரு பசங்க படம் மாதிரி, ஒரு அந்த டைப்பில் ஒரு சின்ன பசங்களோட அவங்களுடைய கதை. அது சமுத்திரகணி சார் தான் அதில் ஹீரோ. அதுவும் ஃபுல் படம் தான். அது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. அதுதான் முதல்ல வரும்னு நினைக்கிறேன். அதுவும் எனக்கு ரொம்ப பெரிய பேரை வாங்கி தரும். அடுத்து தடையற தாக்க, அருண் விஜய் சாரோட படம். தடையற தாக்க அதில் ஒரு எல்லாரீஸ்வரி அவர்கள் திருப்பியும் கலசலாக்கு அப்புறம் அவங்க திருப்பி பாடியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கி தரும். ஏன்னா ஆடியோ அதை பார்த்து நாங்கள் விஷுவலாக பார்த்தவங்க அவ்வளோ பேரும் பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கி தரக்கூடிய ப்ராஜெக்ட். அடுத்து நெடுஞ்சாலை, சில்லுனூர் காதல் படம் பண்ண டைரக்டர் கிருஷ்ணா அவர்கள் டைரக்ட் பண்ணுற அடுத்த படம். அது ரொம்ப த்ரூ அவுட் நேஷ்னல் ஹைவேஸில் நடக்கிற ஒரு கதை. அதுவும் நான் ஃபுல் பாட்டு நான் பண்ண போகிறேன். அதில் முதல் பாட்டு இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கோம். அதுவும் ஒரு சரியான ஐட்டம் நம்பர். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நல்ல ஆடியோ. இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே ஒரு அருமையான ஆடியோக்கள் இப்போ நான் சொன்ன 4 படத்துலேயே வர ஆடியோக்கு ரொம்ப பெரிய பேரை வாங்கி தரும். இதுதான் என்னோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸு. ஆக்சுவலி கொரியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் நம்பர் பண்ணுறதை விட இந்த ஸ்டெப்ஸ் சாங்கை பண்ணுறதை விட இந்த மாதிரியான மாண்டேஜ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா டைரக்டர் ஒரு லீடு சொல்லியிருப்பாரு. அந்த லீட்லேருந்து அவருடைய என்ன வரணும், இந்த சாங் எதுக்காக எடுத்தாரு, என்ன மாதிரி வரணும், இந்த சாங்கில் என்ன சொல்ல போறாரு, இந்த சொல்ல போகிற இன்சிடென்ட்ஸு, நம்ம உருவாக்க போகிற அந்த இன்சிடென்ட்ஸ் கதையோடு ஜெல் ஆகணும்.
இதுக்கு அடுத்து வரப்போகிற சீனுக்கு அது ஒரு பாலமாக இருக்கணும் இந்த சாங்கு. ஏதோ ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாங்கை போட்டு ஏதோ பண்ணிட முடியாது. மாண்டேஜ் சாங்ன்றது வந்து கொரியோகிராஃபர் ரொம்ப மண்டே பிச்சுன்னு யோசிக்கிறாக்கா ஒரு வேலை அது. அஃப்கோர்ஸ் டைரக்டர் நிறைய சிச்சுவேஷன்ஸ் யோசிச்சுட்டு வருவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் கொரியோகிராஃபர் அவங்க சைட்லேருந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த இதோட ஒரு வைக்க போகிற ஒரு காட்சியும் வந்து அவங்க சொன்ன மேட்ரோட அது ரொம்ப உள்ள மிங்கிள் ஆகணும். அது இல்லாமல் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கணும், பார்க்கும்போது பார்க்காத விஷுவலாகவும் இருக்கணும். இப்போ லவ் மாண்டேஜில் இது வரைக்கும் நிறைய பண்ணிட்டாங்க, நிறைய புதுசாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலைன்னா பார்க்காததான் இருக்கணும். லவ்ன்றதே ஒரு கான்செப்ட், அதை மாற்ற முடியாது, ஹீரோ என்ன அதை ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நாங்கள் அதை உள்ள கிரியேட் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ், உள்ள வைக்கிற மாண்டேஜஸ் நாட்டியாக இருக்கணுமா, என்ன மாதிரியாக இருக்கணும் அப்படின்றத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அதை பார்க்கும்போது மாண்டேஜ் சாங்கன்றப்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். உட்காராங்க, ஜென்ரலாக மாண்டேஜ் சாங்கனாலே கொஞ்சம் யாரும் உட்கார மாட்டாங்க, எல்லாரும் வெளியில் சிகரெட் பிடிக்க போடுவாங்க. ஆனால் மாண்டேஜ் சாங்கை நாங்கள் உட்கார வைக்கணும்னா அது நாங்கள் தான் உட்காந்து அதுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணணும், ஒன்னொன்று யோசிச்சு பார்க்கணும். சில மாண்டேஜஸ் வந்து லைன்ஸை எம்பசைஸ் பண்ணுற மாதிரி வரும், ஒரு லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த லைன்ஸை வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக அதை அந்த பிடிச்ச அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டால் மாண்டேஜ் சாங் பண்ணுறது தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம். என்னோட குருவை பற்றி நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். பிரபுதேவா மாஸ்டர், ராஜசுந்தரம் மாஸ்டர், சுந்தரம் மாஸ்டர். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்கும். கொரியோகிராஃபி வைஸ், அவங்களோட அப்ரோச் வைஸ், அவங்களுடைய ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாம் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் ரெண்டு பேர்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கேன். அது எனக்கு நான் ஐ தேங்க் காட். ஏன்னா கடவுளால் தான் இது எனக்கு நடந்தது. ரெண்டு பேரோடைய எக்ஸ்டெண்டு மேக்ஸிமம் நான் க்ளோஸாக இருந்திருக்கேன். அவங்களோட நிறைய சேர்ந்து நான் அசிஸ்டண்டாகவும் பண்ணியிருக்கேன், கூடவே நிறைய நாள் கூட இருந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார். அதாவது ரொம்ப ப்ரிப்பேர்டாக ஒரு விஷயத்தையும் நிறைய வாட்டி யோசித்து நிறைய ப்ராப்பராக நிறைய ஹோம்ஒர்க்கு, ரிஹர்சல்ஸு, நிறைய காரியங்களை தெரிஞ்சு வச்சுப்பார். அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுவார். இப்போ கார்ட்டூனை கொண்டு வந்து டான்ஸாக பண்ணால் எப்படி இருக்கும் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். அப்புறம் வேற ஏதாச்சும் சர்க்கஸை கொண்டு வந்து டான்ஸில் உள்ள மிக்ஸ் பண்ணால் எப்படி பண்ணலாம், அது பண்ணுவார். ஜிம்னாஸ்டிக்ஸை கொண்டு வந்து உள்ள பண்ணால் எப்படி இருக்கும், இப்படி ஏதாவது புதுசாக யோசிப்பார். ரொம்ப ரொம்ப போட்டு அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவார். அதனால தான் அவரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும், ரொம்ப புதுசாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட பண்ணதே திரும்ப நாங்கள் பண்ணுவோம். இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. பிகினிங் ஸ்டேஜ்லலாம் அவர் மாஸ்டராக பண்ணும் போதெல்லாம் நாங்கள்லாம் வந்து ஒரு நாளும் நாங்கள் எங்களை அறியாமல் தூங்கிடுவோம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாட்டும், முக்காபுலா சாங் ஆகட்டும், ஊர்வசி, விஐபியில் ரோமியோ ஆட்டம் போட்டால், நிறைய சொல்லலாம். மின்சார கனவுல அந்த ஊழலெல்லாம் நிறைய நான் ரொம்ப செலக்டிவாக சொல்லியிருக்கேன். நிறைய பாட்டு பிரபுதேவா சாரோட பாட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஜாலியாக ஆடுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் மாற்றி நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 பேர் டான்சர்ஸ், 5 பேர் 4-5 பேர் இருப்போம். ரொம்ப ஸ்ட்ரெயின். மிச்ச டான்சர்ஸ்லாம் அவ்வளோ இருக்காது. நாங்கள் மட்டும் ரொம்ப அவருக்கு ஆடியோ வச்சு பார்த்துட்டே இருப்பார், இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருப்பார். ஆனால் ராஜ் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூல். ராஜ் மாஸ்டர் ரொம்ப ரிஹர்சல்ஸ்லாம் இருக்காது. ராஜ் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்பான்டேனியஸ் ஒர்க் ரொம்ப இருக்கும். ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அப்படியே அந்த நேரத்தில் யோசிக்கிறது தான். ரொம்ப ரிஹர்சல்ஸ் கூட நாங்கள் பண்ணதில்லை. ரொம்ப ரேர். எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பாட்டு இல்லை 10 பாட்டு தான் பண்ணியிருப்போம். இப்போ இத்தனை சாங்கில் அவர் பண்ண ஒரு 1000 பாட்டுக்கு மேலே பண்ணியிருப்பார். அதில் ஒரு மிஞ்சுவா 20 பாட்டு தான் நாங்கள் ரிஹர்சலில் பண்ணியிருப்போம். அவ்வளவும் வந்து ஆன் த ஸ்பாட்டில் தான் அவர் கம்போஸ் பண்ணுவார். ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, ரொம்ப பெக்குலியராக இருக்கும். அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்று அந்த நிமிஷம் அந்த செகண்டில் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதுதான் மூமெண்ட்டாக வைப்பார், ஷார்ட்டாக வைப்பார். ஸோ அவரது ஒரு சைடில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹேண்ட்லிங்காக இருக்கும். ஸோ 2 பேர் 2 விதமான ஹேண்ட்லிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸட்னு நான் தான் சொல்லுவேன். நான் 2 பேர்கிட்டையும் நான் கண்டினியூஸாக அசிஸ்டண்டாக பண்ணியிருக்கேன். ராஜ் மாஸ்டர்கிட்ட 6 வருஷம் நான் ஸ்டாப்பாக அசிஸ்டண்டாகவே இருந்திருக்கேன். அப்புறம் தான் நான் மாஸ்டர் ஆனேன். ஸோ அது எனக்கு ரொம்ப நான் பிளஸ்ஸட். சுந்தரம் மாஸ்டர் அவர் பெரியவர். அவரை பற்றி சொல்ல எங்களுக்கு சொல்ல அனுபவம் கிடையாது. அவர் கூடவும் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் பாக்கியம். அவரோடலாம் சேர்ந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருக்கு அசிஸ்டண்டாகவும் நான் பண்ணியிருக்கேன். 1-2 பாட்டுகள் நான் அசிஸ்டண்டாக பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா பிரபுதேவா மாஸ்டரை பற்றி, ராஜ் மாஸ்டரை பற்றி
பேசும்போது வேறு யார் பேசினாலும் அதில் ஒரு மூலையில் நாங்கள் இருப்போம், ஒட்டிக்கிட்டு நாங்கள் நிற்போம். அது ஒரு என்னால் ரொம்ப கடவுள் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் பிரபுதேவா மாஸ்டரோட நாங்கள் இருந்தது, ராஜேஸ்வர மாஸ்டரோட இருந்தது வந்து நாங்களும் பேசப்படுவோம், ஒரு ஓரமாக நாங்களும் பேசப்படுவோம்னு நினைக்கும் போது அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ரிவிலேஜ், அது ரொம்ப பிளஸடாக நான் ஃபீல் பண்ணுறேன். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும், ஏன்னா இவ்வளோ நேரம் என்னுடைய இன்டர்வியூவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எங்களை மாதிரி கொரியோகிராஃபர்ஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. நாங்கள்லாம் வந்து எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய எங்களை பற்றி வெளியே சொல்லுவதற்கும், நாங்கள் ஒர்க் பண்ண படங்கள், எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ண எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் பிஹைண்ட் வுட்ஸ் நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஃப்யூச்சர்லேயும் நான் சேர்ந்து இன்னும் நிறைய பண்ணுவோன்ற நம்பிக்கையோட நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.